சில நாட்கள்ல நம்ம மனசு கனமா இருக்கு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. சில சமயங்கள்ல நம்ம தினமும் கவனிக்காம விட்டுற்ற சின்ன சின்ன விஷயங்களால கூட அப்படி இருக்கலாம். வணக்கம், நான் ஸ்ரேயா, ஒரு மனநல ஆலோசகர். முந்தைய வீடியோல நம்ம மனசு ஒரு பேட்டரி மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அத தினமும் எப்படி 5 சுலபமான பழக்கங்களால ரீசார்ஜ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பழக்கம் 1. அமைதியான தொடக்கம். நாம நம்மளோட நாள எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது மிக மிக முக்கியங்க. காலையில எழுந்த உடனே ஃபோன் எடுக்கறதுக்கு பதிலா சில நிமிஷம் சும்மா அமைதியா இருக்கலாம். ஒரு டீ, இல்ல காஃபி, சின்ன உடற்பயிற்சி, இல்ல கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கூட போதும். இது மாதிரி உங்க நாட்கள அமைதியா ஆரம்பிக்கலாம். பழக்கம் 2. ஓய்வான மனம். நம்ம மனசால தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. நடுவுல சின்ன சின்ன இடைவெளி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். வேலைக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவேளை, கொஞ்ச தூரம் நடப்பது, இவையெல்லாம் மனசுக்கு ரீசெட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அமைதிய கொடுக்குங்க. பழக்கம் 3. உடலை அசைத்தல். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இல்லாம அடிக்கடி உடம்ப அசைப்பது மிகவும் முக்கியம். அது மனசுக்கும் நல்லதுங்க. சின்ன நடைப்பயிற்சி அல்லது கொஞ்சம் ஸ்ட்ரெச் இப்படி பண்ணும்போது நாம நாள் முழுவதும் சுமக்கற மன இறுக்கத்த மென்மையாக விடுவிக்க உதவுங்க. பழக்கம் 4. மற்றவர்களிடம் பேசுவது. நாம சொல்றத காது கொடுத்து யாராவது கேட்டா போதும், அவங்க நம்ம பிரச்சனைய தீர்க்க வேண்டியதில்ல. நம்பிக்கையுள்ள ஒருத்தர்கிட்ட மனம் திறந்து பேசும்போது நம்ம மனசுல இருக்கிற பாரத்த இறக்கி வைத்த மாதிரி இருக்கிறத நாம உணரலாம். பழக்கம் 5. எனக்கான நேரம். உங்களுக்காக மட்டும். தனிமையில சில நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் சும்மா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்சது செய்யலாம். உங்களுக்குன்னு நீங்கள் ஒதுக்கும் அந்த கொஞ்ச நேரம் உங்க மனசுக்கு ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சின்ன விஷயங்கள் தான். ஆனா இத தொடர்ந்து செய்துட்டே இருந்தீங்கன்னா மெல்ல மெல்ல உங்க மனசு லேசா நிம்மதியாக ஆரம்பிக்கும். நீங்க இந்த 5 பழக்கத்தையும் ஒரே நேரத்துல ஆரம்பிக்கணும்னு அவசியமில்ல. இதுல ஏதாவது ஒன்றிலிருந்து மெதுவா ஆரம்பிச்சாலே போதும். நீங்க எந்த பழக்கத்துல இருந்து ஆரம்பிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ள ஆவலா இருக்கேன். உங்கள் பேட்டரிய சார்ஜ் போகாம பாத்துக்கங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.